வெல்கம் பேடல் கணிஸ். வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெயிட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுங்க. அப்படி காத்துல திடீர்னு பறந்து வரும் புடிச்சு தட்டல வச்சுட்டு போயிடணுங்க. சாமியை தூக்கத்துக்கு தாங்க குடுப்பன வரல, அதான் நாங்களா ஒன்னு ரெடி பண்ணிக்கிட்டோம். ஹாய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்க அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க மரியாதையா இருந்து கைவி. காரை கொண்டு வந்த மதில் மேல விட்டு மதில் செவரே உடையற அளவுக்கு அப்படி ஓட்டுறது யாருங்க? பாருங்க சார், நான் வாங்கின ஷூ இது. எவ்வளவு பளபளன்னு அழகா இருக்குது. தார் ரோடு போடுறவங்க போடுற ஷூ குத்த அமைச்சிருக்காங்க. பொட்டி வாங்க போனா வண்டி வேலை சொல்றாங்க சார். அதான் தாத்தா வச்சு இந்த ட்ரங்க் பொட்டி எடுத்து மாட்டின்னு போயிட்டாரு அவரு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தானே தோசை ஊத்த போறீங்க, எப்படி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தோசையை கொடுத்துருவீங்களா? தென்னை மரம் செங்குத்தா இருந்தா பரவாயில்ல, அந்த மூலையில ஆரம்பிச்சு பக்கத்து வீட்டுக்கார கோழியில போய் முடியுதுங்க. சார், மனுஷனுக்கு ஒரு தடவை சறுக்கலாங்க, வாழ்க்கை ஃபுல்லா சறுக்கல்லே போச்சுன்னா அவங்க பேசி முடிச்ச 3ஆம் நாள் பாருங்க அந்த ஊர் சிங்கப்பூருக்கு ஈக்குவலா மாறிடும். சாக்லேட்டை உருக வைக்கும் எளிய முறைன்னு யூடியூப்ல பார்த்து சுடு தண்ணிக்குள்ள பவுல போட்டு வச்சிருக்காங்க. சார், ஒரே நாள்ல 10 கோயில்ல மந்திரம் சொல்லணும் சார். படிக்கட்டு இறங்கி வந்தா டைம் வேஸ்ட் இல்லைங்களா? இந்த வண்டியில போய் பால் வித்தா, பால் கேன் வித்தா கூட உங்களால பெட்ரோல் போட முடியாதுங்களே. மலையோட முட்டு வரைக்கும் வந்துட்டங்க. இதுக்கு அப்புறம் ஒரு 100 மீட்டர் முன்னாடி போக சொல்லிட்டு இருக்கான். Keep going straight for 100 meters. புதுசா பிராண்டடா ஒரு மவுஸ் பேட் வாங்குவோமேன்னு வாங்கி வந்து வச்சா திடீர்னு பார்த்தா ஆனாங்க. வாழ்க்கையில முறையா சிஸ்லிங் ப்ரௌனியை பாப்பாரு போலங்க. நீங்க என்ன 100ல போறதுக்கு ஆச்சரியப்படுறீங்க? அது 150 போவங்களே. சாப்பிட்டு முடிச்சவனே சும்மா அவெஞ்சர்ஸ் மாதிரி கையை தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. எங்க வீட்டுல எல்லா பொருளும் சுத்தி சாக் பீஸ்ல கோடு போட்டு வச்சிருப்பாங்க. உள்ள இருக்கிற பவர்லாம் வெளியே போயிட கூடாதுன்னு. நாங்க ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளதான் வாழணும், இல்லன்னா நம்ம எறும்பு கூட்டம் வந்து அப்படியே அதை தள்ளுன்னு போயிடுவோம். சார், இன்னும் ஜனவரி மாசம் வரலைங்களா, அதுக்குள்ள எப்படி ஜிம்ல இவ்வளவு கூட்டம்? மோட்டிவேஷன் முன்னாடியே எடுத்துக்கிட்டாங்களா? இப்படிதாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலான்ட்டு போய் நான் உதவி செய்யாமே அவங்க நல்லா தான் இருப்பாங்க போல. இதெல்லாம் ஏன் எனக்காக பண்றீங்கன்ட்டு மனைவி கணவர்கிட்ட கேட்க, உங்களை பண்ண விட்டாதான் நானே மாசத்துல ஒரு நாள் மனசு வந்து துணி துவைக்கலான்னு வரேன். இவர் விட மாட்டேங்கிறாருங்க என்ன. காதலி கொடுத்த மொத்தத்தையும் எடுத்து வெட்டி ஓட்டுறாருன்னு பார்த்தா இல்ல, தனியா போயிட்டு இவரா தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் ஒரு பேனா சைக்கோங்க, யார் பேனா வச்சிருந்தாலும் மூடியை உடச்சு தூக்கிட்டு வந்துருவாரு. ஜேசிபி ஓட்டுறவருங்கிறதுக்காக ஜேசிபி தட்டுலே வாங்க சாப்பாடு போட்டு கொடுக்கறது. சார், ரோடு சரியில்லை வண்டி சரியில்லைன்னு ஓட்டுறவங்க சரியா இருந்தாங்கன்னா வண்டி நேரா போகுங்க. ஊரை ஃபுல்லா சுத்திட்டு வந்து ஸ்டோரி போட ஸ்டோரியில கண்ணு போட்டுருன்ட்டு அப்படியே சுத்தி போடுறாங்க. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க, ஏன் மண்டையில அம்புக்குறி போட்டு வச்சிருக்கீங்க? சார், நாங்களே பசியில இருக்கிறோம், எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கலர்ஃபுல்லா வச்சா எடுக்கணும்னு தோணுமா தோணாதாங்க? கேரளா சைடு போனாலே ஃபாக் லைட்ல மறைக்கணுங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மொய் பணம் செலுத்துற மாதிரி ஆயிரும். அவர் அண்ணன் ஆட்டத்துல டிஜே பாதியில ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாருங்க. அவர் பந்து அடிச்ச அடியில எல்லா பந்து பிஞ்சு போச்சுன்னு குவாலிட்டியா பந்து ஆர்டர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க.
சார் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷனா இருக்குது, பாட்டு கேட்டுட்டே வேலை செய்யணுமான்னு கேட்டாரு. நானும் சரின்னாங்க. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வண்டி டீசல்ல ஓடுதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? எங்க அண்ணனோட சிரிப்புல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. தண்ணி ஓடுற வாய்க்காக்கு மேல பந்தல் போட்டு வீடு கட்டி கொடுத்தனம் பண்ணுங்கிறாங்கன்னு சொல்றேனுங்களே. இங்க பாருங்க, கடைசி பாயிண்ட் கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்களா, நல்லா பாத்துங்க. கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள், வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் கடைசி பாயிண்ட். சும்மா பாட்டியோட எனர்ஜிக்கு அங்க இருக்கிற யாராலும் ஈடு கொடுக்க முடியலங்கிறனே. நம்மள சுத்தி நல்லவங்களை மட்டும்தான் வச்சிருக்கணுமாமா, அதான் இப்படி வந்துட்டாரு அவரு. நீங்க எடுத்த போட்டோவை மட்டும் தானே சார் பாத்தீங்க, போட்டோகிராஃபர் யாருன்னு பாக்கலீங்களே. சார் உலகத்துல இருக்கிற மொத்த பிரின்சஸும் ஒண்ணு கூடி வந்திருக்காங்க சார் இங்க. நான் டிகிரி வாங்கிட்டேனா இல்ல ஒரு டிராகன் வாரியரா மாறிட்டேனான்னு தெரியலங்க. காசை தூக்கி போட்டவர் தரையில ஒண்ணு கூட வந்து விளைங்களே. இந்த ரீல்ஸுக்கு நியாயப்படி நீங்க மின்னலுக்கு கமிஷன் கொடுத்தாகணுங்க. சமைக்கிறது கூட எனக்கு பிரச்சனையே இல்லை சார், ஆனா எனக்கு பிரச்சனையே இந்த இவன் தாங்க. சார் அவர் அடிச்ச அடியில டெல்லியில இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டீம்ல சேர்றதுக்கு போயின்னு இருக்கிறாரு. மனப்பெண்ணு அப்புறம் எப்படிங்க மயக்கமா வராதா இல்ல, ஏதாச்சும் வாயில போட்டுக்கிட்டே இருந்தா தாங்க நிக்க முடியும். சமூக சேவைலாம் நிறைய செய்வாருங்க. அந்த பக்கம் போலீஸ் நின்னாங்கன்னா வரவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அப்படி என்ன அவ்வளவு சீரியஸா சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்களே. அடிக்கிற குளிருக்கு இந்த மாதிரி சின்ன டவலா போத்திட்டு போனாதாங்க சரிப்பட்டு வருது. நீங்க குப்பையை இங்க தூக்கி கீழே போட்டீங்க, கேமரால பார்த்து மைக்ல திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சாரி பனிகாலம் வந்துருச்சு, கையை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு லோஷன் தடவை கையை எடுத்து பார்த்துருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 முறையாச்சும் சொல்லணும். ஒரு மக்க வச்சு பாத்ரூமே ஒரு டான்ஸ் ஆடுற பார்ட்டி ஆள் மாதிரி மாத்திட்டாருங்க. அங்க ஒருத்தன் என்னைய பாத்துக்கிட்டு இருக்காண்டான்னு மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்ல, அந்த பக்கம் கப்புள்ஸா வீடியோ எடுக்கிறாங்க, இந்த பக்கம் கப்புள்ஸா வீடியோ எடுக்கிறாங்க. நம்மளுக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவன் கப்புள்ஸா போட்டு எடுக்கிறான், இங்க கப்புள்ஸ் போட்டு எடுக்கிறாங்க, நானும் கப்புள போட்டு எடுத்துட்டு இருக்கேன். அது எப்படி பந்து போறதுக்கு முன்னாடி ஸ்டெம்ப் பந்து பட்டு பறக்குதுன்னு இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாகணும் சார் நீங்க. காரை தொடச்சிட்டு இந்த பக்கம் வர திடீர்னு ஒரு பெரிய கிராக்கு. வீடியோல மியூசிக் போட்டு பார்த்தா நல்லா தான் சார் இருக்கும், ஆனா ஒரிஜினல் வீடியோல என்ன திட்டு வாங்குறேன் தெரியுங்களா? வலிக்கு சாவாத பனியில என்ஜாய் பண்ற கைஸ்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுருக்காங்க. அது அம்மா பாத்துட்டாங்க. போய் ஸ்னோல ஆடலாமா? பண்ண இது மாதிரி பண்ணிட்டுனாக்கா என்ன பண்றது, வீட்டுல போய் இதோ பாருங்க, இஷ்டத்துக்குன்னு எதனா எழுதக்கூடாது. எப்படி அடிப்பொல்லால சிரிக்க முடியும் நீங்க சொல்லுங்க சார். நல்லா தாங்க தாத்தா கொஞ்சம் பாட்டு கேட்டுன்னு வந்து இருந்தாரு. அப்படி கட்டி விட்டு பெருகிற மிஷினை ஓட விட்டு ஆக்டிவ்லயே காமிங்களா? அக்கா ரோட்ல போறவங்களுக்கு உதவி செய்வோமேன்னு செஞ்சிருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து ஆன்ல இருந்துச்சு, ரொம்ப நேரமா நான் பாத்துட்டு இருந்தேன். ஆன்ல இருந்துச்சா, இண்டிகேட்டர் ஆன்ல இருக்கு அப்படி சொன்னேன் நான். ஒரு தெரியும், நான் தான் போட்டிருக்கேன். அருமையான புடவங்க, கூட உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி ஃப்ரீயாவே வந்துரும். பாருங்க, இதெல்லாம் டிசைன் சொல்லாதீங்க, இதெல்லாம் விதை நெல்லு சாக்கு ஊற வச்சு விதைக்க வேண்டியதுதான். நீங்க பீட் பாக்ஸ்னு சொன்னதால தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். பீட் பாக்ஸ்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் உறிஞ்சு நிக்கிறீங்க சார். அவங்க 2 பேரும் மாமனார் மருமகன் மாதிரி இல்லங்க.
வீடியோட கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.